எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும், அவர்கள் எவ்வளவு பலவான்களாய் இருந்தாலும், எவ்வளவு பலத்த கிரியைகளை உங்களுக்கு விரோதமாய் செய்தாலும், நான் நிச்சயமாய் சொல்லுவேன், தேவன் அவர்கள் ஆலோசனைகளை அபத்தமாக்குவார். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அன்றைக்கு நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற வேலையை ஆரம்பிக்கிற பொழுது, ஜனங்களும் அலங்கத்தை கட்டுவதற்கு ஆவலாய் வேலை செய்து கொண்டு இருக்கிற பொழுது, சன்பல்லாத்தும் தொபியாவும் அவர்கள் மேல் எரிச்சல் பரியாசம் பண்ணி அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வகை தேடினார்கள். 10 விசை அவர்களை பயமுறுத்தும்படியான செய்திகளை சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் நெகேமியாவோ வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் யாமக்காரர்களை நியமித்தான். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலையை கட்டுகிற நம்முடைய வாழ்க்கையிலே, ஒரு நல்ல குடும்பத்தை கட்டுகிற உங்களுடைய ஜீவியத்தில், ஊழியத்தை கட்டுகிற ஒரு ஜீவியத்தில் எத்தனை சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம். நாம் செய்ய வேண்டியது யாமக்காரர்களை நியமிக்க வேண்டும். கண் விழித்து தேவ பாதத்தில் நீங்க செய்கிற ராஜ்யத்தின் வேலைக்காய் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நானும் நீங்களும் எழுப்ப வேண்டும். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஒருவேளை யோசுவா யுத்தம் பண்ண போயிருக்கலாம். ஆனா மோசே ஒரே இடத்துல இருந்து கரங்கள் பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தப்பட்டிருந்தது. ஒரு ஊரும் ஆரோனும் உதவி செய்து கரங்களை பிடித்திருந்தது போல, இன்றைக்கு நீங்க களத்திலே நின்று கர்த்தருடைய வேலையை செய்கிற பொழுது, நமக்காய் மன்றாடுகிற ஒரு கூட்டத்தை நாம் எழுப்புகிற பொழுது, சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்ட முடியும். பிரியமானவர்களே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பகல் முழுக்க ஊழியம் செய்தார். இரவிலே கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபித்தார். இரவு முழுதும் ஜெபித்து சீசர்களை தெரிவு செய்தார். அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து வனாந்தரமான இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேலையை செய்கிற பொழுது நாம் யாமக்காரர்களைப் போல விழித்திருந்து ஆத்துமாக்களுக்காய், கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலைக்காய் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஜெபிக்கிறதற்கு ஒரு கூட்டத்தை எழுப்ப வேண்டும். நிச்சயமாய் எதிரி எவ்வளவு வேகமாய் வருகிறானோ, அதை விட வேகமாய் நம்மை விட்டு புறப்பட்டு போவான். 2 பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினான். ஒரு கையாலே பட்டயத்தை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையாலே அலங்கத்தை கட்டுகிற வேலையை செய்தார்கள். ஒவ்வொரு கர்த்தருடைய ராஜ்யத்தை வேலையை செய்கிற மனுஷனும், ஒவ்வொரு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மனுஷனும், ஒரு பக்கம் நாம் கட்டுகிற வேலையை செய்ய வேண்டும், இன்னொரு பக்கம் ஆயுதத்தை பிடித்துக் கொண்டு நிற்க வேண்டும், பட்டயத்தை பிடித்துக் கொண்டு நிற்க வேண்டும். ஒருவேளை நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமியிலே வாழ்கிற மனிதர்களோடு நமக்கு போராட்டம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய வசனம் எனும் பட்டயத்தை பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையிலே நிறைந்து, சத்தியத்திலே நிறைந்து, ஆவியிலே நிறைந்து நிற்போமாயிருந்தால், நிச்சயமாய் சத்துரு எத்தனை கிரியைகளை நமக்கு விரோதமாய் செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்கிற பட்டயத்தினாலே நானும் நீங்களும் முறியடிக்க முடியும். பிரியமானவர்களே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணி வனாந்திரத்தில் இருக்கிற பொழுது, பிசாசு எந்த வார்த்தையினாலே அவரை சோதித்தானோ அதே வார்த்தையினாலே முறியடித்து சோதனையிலே வெற்றி பெற்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையிலே, தேவனுடைய ஆவியிலே நிறைந்து நாம் போராடுவோமாய் இருந்தால், நிச்சயமாய் சத்துரு நம்மை கண்டு விலகி போவான். பிரியமானவர்களே, 3 எக்காலம் ஊதுகிறவனை நெகேமியா தனக்கு அருகிலே வைத்திருந்தான். ஜனங்கள் ஆங்காங்கே வேலை செய்து கொண்டு இருந்தாலும், இந்த எக்கால சத்தத்தை கேட்டவுடனே என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாலும், எங்கே செய்து கொண்டிருந்தாலும் எல்லாரும் ஓரிடத்திலே ஒருமனப்பட வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் எக்காலம் ஊதுகிறவர்களாய் மாற வேண்டும். ஜனங்களை ஒன்றிணைத்து, அன்றைக்கு யோசபாத் ஜனங்களை ஒன்றாய் சேர்த்து ஜெபித்த பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தது போல, நானும் நீங்களும் ஜனங்களை ஐக்கியப்படுத்தி ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமாய் இருந்தால், இத்தனை பலத்த கிரியைகளை நமக்கு விரோதமாய் செய்தாலும், நம்முடைய வேலையை நிறுத்தும்படி அவன் எவ்வளவாய் போராடினாலும், நாம் ஒருமனப்பட்டு நிற்போமாய் இருந்தால், அன்றைக்கு பேதுரு பெந்தெகோஸ்தே நாளிலே எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிற பொழுது பேதுருவோடு 11 பேரும் எழுந்து நின்றது போல நாம் ஒருமனப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோமாய் இருந்தால், ஹல்லேலூயா, நிச்சயமாய் எதிரியானவன் பயந்து விலகி போவான். நெகேமியா 1 யாமக்காரர்களை
ஆட்களை நியமித்தான். 2 பட்டயத்தை ஏந்தி ஒரு கையிலே வேலை செய்தார்கள். 3 எக்காலம் ஊதுகிறவர்களை நியமித்தான். அதனால் நெகேமியா வெற்றிகரமாய் அலங்கத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணினான். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், தேவனுடைய பட்டயமாகிய வசனத்தை பிடிக்கிறவர்களாய், ஒருமனப்படுகிறவர்களாய் இருப்போமாய் இருந்தால், நம்மை கொண்டு தேவன் கட்டுகிற தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை, வெற்றிகரமான ஊழியத்தை வெற்றிகரமாய் முடிப்பதற்கு கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். நம்முடைய எதிரிகளுடைய ஆலோசனை எல்லாம் அபத்தமாக்கி நம்மை குறித்தான தேவ திட்டத்தை நிச்சயம் தேவன் நிறைவேற்றி முடிப்பார்.